ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் ட்ராமா. இதோட பேர் கதவுகளின் உலகம் எபிசோடு 1. கதையோட ஓப்பனிங் சீன்லேயே ஒருத்தன் நிறைய கதவு இருக்கிற ஒரு காரிடோரில் அப்படி மெல்ல நடந்து போயிட்டே இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கே தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். ஒவ்வொரு கதவாக திறந்து பார்க்குறான். ஆனால் எந்த கதவுமே திறக்க மாட்டேங்குது, பூட்டி இருக்குது. கடைசியாக ஒரு கதவு திறக்குது. அந்த கதவு திறந்த உடனே ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே போகிற அவன் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் ஹீரோ மாதிரி வேறு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு லேண்ட் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ஓநாய் கூட்டம் இருக்குது. அந்த ஓநாய்கள்லாம் இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இவனும் கையை நீட்டி ஏதோ கம்பு கத்தியெல்லாம் வர வச்சு சினிமாவில் வர ஹீரோ மாதிரி ஒவ்வொரு ஓநாயாக அடித்து அவ்வளோ ஓநாய்களையும் சாவடிக்கிறான். ஃபைட்டும் கொஞ்சம் நல்லாவே போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஓநாய்களோட தலைவன் ஒருத்தன் இருப்பான் போல், பெருசாக இருக்கிறான். அவன் ஒரே கடியில் இவனை கொன்னுடுறான். இவனும் கீழே விழுந்து செத்துடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ஒரு வீடியோ கேம், விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லப்படுற வீடியோ கேமில் நம்மளே உள்ளே போய் விளாடுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கேம் சென்டரில் வரிசையாக 999 தடவை ஜெயித்த ஒரே ஆள் இவன் தான். இவனுக்கு இதான் வேலையே, இவன் தான் நம்ம ஹீரோவும் கூட. ஆனால் முதல் நேரம் தோற்றதுனால இன்னொரு தடவை அந்த கேமுக்குள்ளே போய் விளாட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் போக முடியல. அந்த கேம் கடைக்கார ஓனர்கிட்ட எதுக்கு அதனால் உள்ளே போக முடியலன்னு கேட்கும்போது, தம்பி இது வெறும் ட்ரெய்லர் வெர்ஷன் தான், ஒரிஜினல் வெர்ஷன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி அந்த கேம் கடைக்காரர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படின்னா அந்த கேமோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்த உடனே எனக்கு அது கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த கேம் கடைக்கார ஓனரும், எப்பா இந்த கேம் விளாண்டவங்க ஏதோ இல்லாத விஷயத்தெலாம் கற்பனை பண்ணிக்கிறாங்களாம், சில பேர் செத்து கூட போயிட்டாங்களாம்ப்பா, நீ என்னப்பா இந்த கேமை போய் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் ப்ரொஃபஷனலாக கேம் விளாட்றவன், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதோட இந்த கேம் விளாட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம ஒரிஜினலாகவே அந்த உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அதனால் இதோட அஃபிஷியல் வெர்ஷன் வந்த உடனே எனக்கு கிடைக்கிறதுக்கு எப்படியாடி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அந்த கேம் கடைக்காரரும், சரிப்பா தம்பி எனக்கு கிடச்சினா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ ஏதோ வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. என்னன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தூரத்தில் குழாயில் தண்ணி சொட்டுற சத்தம், 2 தெருக்கு தள்ளி யாரோ சண்டை போடுற சவுண்டெல்லாம் இவனுக்கு எங்கேருந்தே தெளிவாக கேட்க ஆரம்பிக்குது. இவன் காது ரொம்ப ஷார்ப்பாயிருச்சு. அந்த கேம் கடைக்கார ஓனர் இவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவனா, சார் ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது தான் இன்னொரு சவுண்ட் கேட்குது. ஒரு லேடி ரொம்ப கோவமாக யாரையோ திட்டிக்கிட்டு நடந்து வராங்க. அது வேறு யாரும் கிடையாது, இந்த கேம் கடைக்காரரோட ஒய்ஃப். அதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ, சார் உங்கள் பொண்டாட்டி பயங்கரமான கோவத்தில் வந்துட்டுருக்காங்க, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் கேம் கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியல. யாரா அவன் புலம்புறான், ஏன் பொண்டாட்டி இந்த ஏரியாவிலே கிடையாது, அவள் வேறு எங்கேயும் இருக்கா, இவன் என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக விட்டுறாரு. ஆனால் இவன் வெளியே போகிற அதே டைமில் இந்த கேம் கடைக்காரரோட பொண்டாட்டி பயங்கரமான கோபத்தில் பஜாரி மாதிரி உள்ளே வராங்க. வந்தவங்க நேராக அந்த கேம் கடைக்காரர்கிட்ட போய், டே இங்கே ஒய்யால என்கிட்டே போய் சொல்கிற, குடிக்க மாட்டேன்னு சொல்லி டெய்லி இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்க, இதே உனக்கு வேலையாக போச்சுன்னு அவரை போட்டு சாத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஃபோன் பேசிக்கிட்டே அவனோட அப்பார்ட்மெண்ட்ஸை நோக்கி நடந்து போகிறான். அவன் அப்பார்ட்மெண்ட்ஸ் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பார்சல் இருக்குது. யார் வச்சானே தெரியல. இவனது என்ன பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தா, கதவுக்குள்ளே இருக்கிற உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லி ஒரு கேமோட கேசட் இருக்கு. இவனும் அந்த கேமோட கேசட் எடுத்துகிட்டு லாண்டு பார்க்கலான்னு சொல்லி நம்ம கேம் கடைக்காரரோட இடத்துக்கு வரான். வர்ற வழியில் திடீர்னு ரோடு ஃபுல்லாக அப்படியே பனிக்கட்டியாக மாறிடுது. அந்த கேம் உலகத்துக்குள்ளே ஓனாய் கூட சண்டை போடுற இடம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி மாற ஆரம்பிச்சிருது. அந்த ஓனாயும் வந்துடுது. இவனு இந்த ஓனாய் எப்படியாவது நீங்கள் அடிச்சு காலி பண்ணிடுறேன்னு சொல்லி நம்ம ஜாக்கி சான் மாதிரி போஸ்டாக கொடுத்தா, அந்த பக்கம் ரோட்டில் போயிட்டு இருக்க ஒருத்தர், டேய் பைத்தியம் என்னடா நடு ரோட்டில் இப்படி போஸ்ட் கொடுத்துட்ருக்க, பைத்தியமாடா நீ, போடா அந்த பக்கமா அப்படின்னு அவனை விரட்டி விட்டுறாரு. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்னாச்சு நமக்கு, நம்ம ரோட்டில் தானே இன்னும் திடீர்னு எப்படி அங்கே போனோம், திடீர்னு எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த கேம் கடைக்காரர்கிட்ட போய், இங்கே பாருங்கள் எனக்கு இந்த கேம் கிடச்சிருக்குது, இதை நான் இங்கே விளையாண்டு பார்க்குறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். இந்த கேம் கடைக்காரரையும் அடிக்கடி இங்கே வர்றதுனால, சரிப்பா கண்டுபிடிச்சா இந்த கேமை போய் விளையாண்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. இவன் மறுபடியும் அந்த கேம் ஓப்பன் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறான். திருப்பி உள்ளே போகிற ஹீரோ அந்த ஓனாயை எப்படியாவது துவம்சம் பண்ணியே தீரணும்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு சண்டைக்கு போகிறான். ஆனால் அந்த ஓனாயி அவனை ஈஸியாக அடித்து மறுபடியும் படுக்க வச்சிருது. அவனை போட்டும் தள்ளிடுது. கேமும் ஓவர் ஆயிடுது. இதனால் வெளியே வந்த ஹீரோ மறுபடியும் உள்ளே போக ட்ரை பண்ணுறான். போக முடியல. ஏன்னா இதுவும் ட்ரெய்லர் வெர்ஷன். அந்த கேம் கடைக்காரர்கிட்ட இதை சொல்லும் போதே, தம்பி அண்ணா ஆல்ரெடி என் பொண்டாட்டிட்டு அடி வாங்கி டயர்டாக இருக்கேன், எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், போயிட்டு நாளைக்கு வரியாப்பா தம்பியை கடையை மூடணும்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வச்சுறாரு. வீட்டுக்கு வர்ற ஹீரோ வர்ற வழியில் நடு ரோட்டில் ஒரு டோரை பார்க்குறான். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதவு மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை பார்த்துக்கிட்டே அவன் நடந்து போயிட்டுருக்கான். சுற்றி வர்ற வண்டி எதையுமே கவனிக்காமல் அந்த டோரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போனதுனால அந்த பக்கமாக வந்த ஒரு ஜீப்பு நம்ம ஆளை அடித்து பறக்க விட்டுருது. அவனும் ஒரு 5 மீட்டர் தள்ளி போய் பறந்து விழுந்து
அப்படியே ஆள் அன்கான்சியஸ் ஆகிடுறான். அந்த கண்ணை மூடுற டைமில் அவனுக்கு ஏதோ டோர்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவன் எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் முழிச்சு பார்த்தா அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். அப்படியே பொறுமையாக நடந்து வரான். ஆக்சிடென்ட் ஆனதுனால கையெல்லாம் ரத்தம் சொட்டுது, கால் நொண்டுது. சரி பாத்ரூமில் போய் க்ளீன் பண்ணிக்கலான்னு போனால் கண்ணாடியை பார்த்தா ஒரு செகண்ட் அவனோட உருவம் தெரியுது. அடுத்த கண்ணை முடித்து பார்த்தா உருவத்தை காணோம். என்னடா இது, நான் இங்கே தான் இருக்கேன், கண்ணாடியில் மட்டும் தெரிய மாட்டேன், இங்கே ஏதோ சரியில்லை, உடனே இங்கேருந்து தப்பிச்சாவுன்னு சொல்லி பயந்து போனவன் கதவை திறந்துட்டு லிவிங் ரூமுக்கு போவான்னு பார்த்தா கதவை திறந்து வெளியே போனால் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறான். அங்கே பார்த்தா சுற்றி ஒரே கதவாக இருக்குது. என்னடா இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஒரு 2 செகண்ட் மட்டும் பார்த்தோமே, அந்த இடம் தானே இது. சரி இங்கேருந்து எப்படியா தப்பிச்சிடலாம், ஏதாவது ஒரு கதவை திறந்தா ஏதாவது ஒன்று வரும், அங்கேருந்து எப்படியா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம்னு சொல்லி ஒரு கதவை திறந்தா அதே பனிப்படர்ந்த உலகத்தில் போய் மாட்டிக்கிறான். அட இந்த இடமா, இங்கே தான் அந்த ஓனாய் ஒன்று இருக்குன்னு திரும்பி பார்த்தா உண்மையிலே அங்கே ஒரு பெரிய சைஸ் ஓனாய் நின்று இவனை பார்த்து முறைக்குது. இவனும் பயந்து போகிறான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம எப்படி இங்கே வந்தோம், என்ன நடக்குது, ஒருவேளை இது கேமாக தான் இருக்குமோ, நம்ம கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டு கையை நீட்டினா கத்தி வரும், இவனை புலந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு பார்த்தா கத்தி வரல, வெறும் காற்று தான் வருது. ஆனால் அந்த ஓனாய் இதுக்காகலாம் வெயிட் பண்ணல, இவன் மேலே பாஞ்சு கடிக்க பார்க்குது. எப்படியும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரத்தில் எனக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. இந்த மாதிரி வெளிப்படையான இடத்துல அந்த ஓனாய் உன்னை ஈஸியாக கொன்றும், அதனால காட்டுக்குள்ளே போன்னு சொன்ன உடனே யாரா பேசுறது, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணுன்னு சொல்கிறான். மேலே வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம இவ்வளோ தூரத்தில் இருந்து சும்மா சொல்கிறோம், அது எப்படி அவனுக்கு கேட்குது, இந்த பயலுக்கு ஏதோ சக்தி இருக்கு போலன்னு சொல்லிட்டு இவனும் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான். நேராக என்னை பார்த்து ஓடி வா, ஓனாய் இவன் பின்னாடியே வேட்டிட்டு வரும், மீதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் இவனும் ஓடி வரான். ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துடுறான். அவள் தான் நம்ம கதை முடிஞ்சுது. சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணும். அவனெல்லாம் நம்பினது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஓனாய் பாஞ்சிருது. இவனும் செத்தோன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கும்போதே ஒரு கயிறு வந்து அந்த ஓனாயை பிடிச்சி தடுக்குது. அடுத்த செகண்டே மேலே இருந்து குதிச்ச அந்த வெள்ளட்ரஸ்காரன் அந்த ஓனாயை ஒரே சொருவி முடிச்சு கதையை முடிச்சு ஓனாயை கொண்டுடுறான். ஹீரோவும் தன்னை காப்பாற்றின அந்த வெள்ளை சட்டக்காரனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த வெள்ளை சட்டக்காரன், நீ இப்போ தான் நேரம் வர்றாங்கிறதுனால உனக்கு ஒன்றும் தெரியல, இந்த கேம்குள்ளே ஒரு வாட்டி நீ வந்துட்டீங்கன்னா வெளியே போகிறதுக்கு வழியே கிடையாது, வெளியே போகிற ஒரே வழி இந்த கேமை நீ கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். அதோட இந்த கேம் உலகத்தில் உனக்கு அடிபட்டு நீ செத்தா கூட ஒரிஜினல் உலகத்துலேயும் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுது. டேய் வெள்ளை சட்டை போட்டு ஏன்டா பச்சையாக போடுற, நானே ஒரு கேம் டிசைன் பண்ணுற ப்ரோக்ராமர்ரா, எனக்கு தெரியாததா, சும்மா கதை விடாத அப்படின்னு சொல்லவும் இந்த வெள்ளை சட்டைக்காரனும் சரி நம்பலனா போ, ஆனால் இந்த கேம் உலகத்துக்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போகிறான். அப்பப்பா நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான், வெள்ளை சட்டைக்காரனுக்கு அடிபட்டிருக்கு, கையில் ரத்தம் வர வருது. டேய் உன் கையில் அடிபட்டுருக்கடான்னு சொல்லும்போது அந்த வெள்ளை சட்டைக்காரன் அது வரைக்கும் தைரியமாக இருந்துட்டு திடீர்னு ஆக்டிங்கை போடுறான். என் கை வலிக்குதே அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஆச்சுன்னு சொல்லும்போது இல்லை உன்னை காப்பாற்ற போய் தான் எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கில்ட்டுக்கு உள்ளாக்குறான். அந்த ஹீரோவும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், வா அவனை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்ல, நானே நடந்து போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போகும்போது ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இந்த வெள்ளை சட்டை போட்ட பேர் ருயின், நம்ம ஹீரோ பேர் லிங்கி. ருயின்கிற பேரை கேட்டதும் லிங்கிக்கு ஒரே சிரிப்பு, என்னடா பொம்பளை பிள்ளை பேரெலாம் வச்சுருக்கேன்னு கிண்டல் பண்ணுறான். அப்போ ருயின் சொல்கிறான், இது என்னோட ஒரிஜினல் பேர் கிடையாது, ஃபேக் நேம்னு. அப்படியே 2 பேர் பேசிக்கிட்டே வரும்போது எதிர்த்தாப்பில் முரட்டால் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட உன் காயத்துக்கு மருந்து கேட்க போகிறேன்னு சொல்லும்போது ருயின் வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். எதுக்குன்னு கேட்டால் அவன் எதிரியா இல்லை நண்பனான்னு தெரியாமல் எனக்கு அடிப்பட்ட விஷயத்தை கூட நீ அவன்கிட்ட சொல்லக்கூடாது, அதான் புத்திசாலிதான்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறான். அப்படியே 2 பேரும் அந்த மொரட்டாலை போய் மீட் பண்ணுறாங்க. அவரு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு நிற்க வேண்டாம், எதாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் போய் பேசிக்கலான்ட்டு அவங்க 2 பேரையும் அங்கே கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் நான் இதோட 3வது நேரமாக இந்த கேமுக்குள்ளே டோரை யூஸ் பண்ணி வந்திருக்கேன்னு அந்த மொரட்டால் சொல்கிறாரு. நம்ம ருயினும் நான் 4வது நேரம் வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம லிங்கு மட்டும் முதல் நேரம் வந்திருக்கான். உள்ளே போனால் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு 10-12 பேர் இருப்பாங்க போல். இதே மாதிரி தான் வந்திருக்காங்க கதவை யூஸ் பண்ணி. இங்கே கேன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இந்த புதுசாக வந்திருக்க எல்லாத்துக்கும் இங்கே என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நீங்கள் இந்த வில்லேஜில் தான் கொஞ்சம் நாளைக்கு தங்கி ஆகணும், ஏன்னா உங்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த கேம் வந்து மற்ற கேம் மாதிரி கிடையாது, ரொம்ப வித்தியாசமானது. இந்த கேம்குள்ளே உங்களுக்கு அடிபட்டாலோ இல்லை நீங்கள் இறந்தாலோ வெளியே இருக்கிற ஒரிஜினல் உலகத்துலேயும் நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இங்கே நேரம் வந்தவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நீங்கள் ஒருவேளை உயிரோட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கதவையும் சாவியையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேயும் அந்த முரட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற அங்கே இருக்கிற டெலிவரி பாய் ட்ரெஸ் போட்ட ஒருத்தன், சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார், நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போனேன் சார், கதவு திறந்து இங்கே வந்து விழுந்துட்டேன் சார், என்னை வாழ விட்டுங்க சார்,
எனக்கு சாப்பாடு கொடுக்க லேட் ஆகிட்டு முதலாளி தேடுவாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டு பயந்து தப்பிச்சு விட ட்ரை பண்ணுறான். நம்ம முரட்டாளு டே வேணாம் ஆபத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் கேட்க மாட்டான். எப்படியாவது இங்கேருந்து வெளியே போனால் போதுன்னு ஓடி வர்றவன் முன்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்குது. அதோட மூடி தன்னாலே திறக்குது. அதை பார்த்து லைட்டாக ஷாக்காகி அவன் நின்று கத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் முரட்டாலும் டே சொன்னால் கேட்க மாட்டே அது ஆபத்துன்னு கத்துறாரு. அதே நேரத்தில் உள்ள அந்த கிணத்துக்குள்ளே இருந்து பெருசாக தலைமுடியை விரித்து போட்டுட்டு ஒரு பேய் ஒன்று வருது. அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதோட முடி வளர்ந்துக்கிட்டே போகுது. அது கரெக்டாக நம்ம டெலிவரி பாயை பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம முரட்டாள் வந்து டெலிவரி பாயை சேவ் பண்ணிடுறாரு. அவனை கொஞ்சம் பின்னாடி இழுக்கையும் அந்த முடியெலாம் உள்ளே போக ஆரம்பிச்சிருது. நம்ம லிங்கும் ரெய்வனும் வெளியே வந்துடுறாங்க. லிங்க் அது என்னடா அப்படின்னு கேட்கும்போது அதுதான் கதவோட பேய், கதவோட காவலாளி. அதை தோக்கடிக்காமல் நம்மளால் இங்கேருந்து வெளியே போக முடியாதுன்னு நம்ம ரியூன் சொல்கிறான். அப்போ லிங்கு சொல்கிறான் ஏன்டாடே இதெல்லாம் நீ முதல்ல சொல்ல மாட்டியாடா ஏன்டா சொல்கிறதுன்னு கேட்கும்போது ஆமாம் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரியூன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேமை விட்டு நம்ம உயிரோடு தப்பிச்சு வெளியே போகணுன்னா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தாகணும். தனித்தனியாக பிரிஞ்சோம்னா தனித்தனியாகவே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு கோட்டு போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் என்னோட பேர் செங்குன்னு சொல்கிறாரு. அவரை நம்ம சோடா அப்படின்னு கூப்பிடலாம். அவர் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு ஹூடி போட்டிருக்கா. அந்த பொண்ணை நம்ம ஹூடினே சொல்லலாம். இப்படி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரியூன் மட்டும் ஏதாவது ரூம் இருக்கா ஸ்பேரா, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். அப்போ அந்த பொண்ணு ஏண்டா இங்கே இவ்வளோ ரணகலம் நடந்துட்டுருக்கு, உனக்கு இந்த ரணகாலத்தில் எப்படா தூங்குறதுக்கு மனசு வருதுன்னு கேட்கும்போது தூங்கலைன்னா நான் செத்துருவேன், தூங்குறது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போகிறேன்னு கிளம்பிடுறான். உடனே நம்ம முரட்டாள் லிங்கையும் சேர்ந்து போக சொல்கிறாரு. ஏன்னா நீனும் போடா அப்படிங்காரு. நான் எதுக்கே போகணுன்னு கேட்டால் நீங்கள் 2 பேரும் ஒரே டீம் தானப்பா, நீங்கள் பார்ட்னர்ஸ் தானே, 2 பேரும் சேர்ந்து போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு 2 பேரும் மேலே ரூமுக்கு தூங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க தூங்குறதுக்காக போகிற வழியில் ஒரு ரூமோட கதவு திறந்துருக்கு. இவங்க எட்டி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஆளே இல்லாமல் யார் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. லிங்கும் என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில டோர் திறந்தா நீ ஃபியூச்சருக்கு போவ, சில டோர் திறந்தா நீ பழங்காலத்துக்கு போவ, சில டோருக்கு திறந்தா நீ மாடர்ன் டைமுக்கு போவ. அதனால் இந்த எல்லா டோரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு தூங்கவும் போகிறாங்க. ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம லிங்கு வந்து ரியூன் கிட்ட ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க, என்ன எதுக்கு உன்னோட பார்ட்னராக டீமப் பண்ணி சேர்த்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது உனக்கு காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, எனக்கு கண் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நம்ம 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியூன் சொல்கிறான். என்னது ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குமா, எதுக்கிட்ட அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது டேய் இங்கே கேமில் ஆடுறதுக்கு பார்ட்னருக்கு ஜோடி பொருத்தம் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ரியூனும் சமாளிச்சுட்டு அப்படியே படுத்துடுறான். கொஞ்சம் நேரத்தில் லிங்கம் பக்கத்துலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா முக்கில் நம்ம ரியூன் நிற்கிற மாதிரி லிங்குக்கு தோணுது. டேய் நீ என்னடா நடுராத்திரியில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படி சைடாக திரும்பி படுத்தா இவன் பக்கத்தில் தான் ரியூன் படுத்திருக்கான். அப்போ அங்கே நிற்கிறது யார்டா அப்படின்னு இவனுக்கு டவுட் ஆயிடுது. இவனும் பயந்துலே திரும்பி பார்த்தா அந்த முடியோட ஒரு பேய் வந்துச்சுல, அந்த பேய் இந்த முக்கில் நின்று இவனையே முறைச்சி குறுன்னு பார்த்துட்டு இருக்கு. இவனுக்கு பயம் அல்ல இல்லை, அட்டம் கொய்யால இது எப்படா இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப தைரியமான ஆளுன்னு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கான். இதனால ரியூன் முழிச்சிடறான். டேய் உனக்கு என்னடா ஆச்சு, நடுராத்திரியில் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, தொல்லை பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே அந்த உருவத்தை இவனும் பார்த்துடுறான். ஏண்டா நீ தான் தைரியமான ஆள்னு சொல்கிறியே, அப்போ நான் அந்த டேட்டிங் கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது நான் தைரியமான ஆள் தான், அதுக்காக பேயை டேட்டிங் கூப்பிட்டு போகிற அளவுக்கு முட்டாள் கிடையாது, இப்போ இதுக்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லுன்னு கேட்கும்போது நான் ரன்னுன்னு சொல்லவும் மான் கரத்தை போட்ட வேண்டியான்னு சொல்லிட்டு ரன்னுன்னு சொல்லவும் மான் கரத்தை போட்டு கீழே ஓடி வந்துடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. மேலே அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொம்பளையும் இவங்க பேசுகிறத பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லிங்கு ருயின் கிட்ட எதுக்கிட்ட அந்த பேய் நம்மளை கொல்லாமல் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு, ஏன் அது நம்மளை கொல்லலைன்னு கேட்கும்போது அந்த கதவை பாதுகாக்கிற பேய் சும்மாலாம் எல்லாரையும் கொல்லாது, அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் மட்டும்தான் அது கொல்லும், மற்றபடி அது யாரையும் கொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதோட அந்த கிணறோட வாசலை வந்து ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுருக்காங்க, சும்மா அதால் வெளியே வர முடியாது. இப்போ இது வெளியே வந்திருக்குன்னா யாரோ ஒரு ஆள் ஏதோ ஆபத்தில் இருக்க போகிறாங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு பசிக்குதுன்னு ருயின்னு சொல்கிறான். உடனே லிங்கு நான் நூடுல்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸை சமைக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நூடுல்ஸை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம லிங்கு வந்து ருயினை நோட் பண்ணும்போது அவனுக்கு ஒரே இருமலாக இருக்குது, குளிர் வேறு இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்புறம் நீ கொஞ்சம் இந்த நூடுல்ஸை பார்த்துக்க நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு லிங்க் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். போனவன் அவன் போட்டுக்கிற ஒரு ஜாக்கெட் மாதிரி இன்னொரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ருயினுக்கு போட்டு விட்றான். ஏன்னா அவனுக்கும் ரொம்ப குளிருது. சரி 2 பேரும் பவுல் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நூடுல்ஸை. அதே நேரத்தில் அந்த பவுலை வச்ச உடனே அந்த பவுலில் மேலே இருந்து சொட்டு சொட்டாக ஏதோ விழுது. என்னென்னு பார்த்தா ரத்தம், அது மேலே இருந்தால் விழுது. அப்போ யாருக்கோ ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு குடுன்னு வேகமாக மேலே ஓடி போய் பார்த்தா மேலே அந்த சோடா புட்டி உட்காந்துருக்கான். அந்த சோடா புட்டியும் பயத்தில் தான் உட்காந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு எதுவும் ஆகலை,
அவனுக்கு நேர் மேலே இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் இருந்து தான் பொலன்னு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு மேலே இருக்கிற யாரோ ஒரு ஆள் செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் செத்து கிடக்குறான். அவனை யாரோ ஒருத்தன் அடித்து ரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டுருக்காங்க. யாருன்னு யாருக்கும் தெரில, இவன் எப்படி செத்தான்னு யாருக்கும் தெரில. அப்போ நம்ம சோடா புட்டி பயந்துக்கிட்டே, நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஏதோ வித்தியாசமாக சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு, நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன், அந்த பேய் இவனை அடித்து சாப்பிட்ற சவுண்டு தான் எனக்கு கேட்டிருக்குன்னு சொல்லி பயந்துக்கிட்டே சொல்லவும் சுற்றி இருக்கிற எல்லாரும் இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஐயோ சாமி ஆளை விட்டா போதும், நாங்கள் உயிரோடு இருக்கணும், நான் இந்த கேமுக்கும் வரல ஒரு மண்ணுக்கும் வரல, என்ன வீட்டுக்கு விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு ஆளுக்கு கிளம்புவோம். அங்கே இருக்கிற அந்த கேங்கிற பொண்ணு அப்படி நினச்ச உடனேலாம் எல்லாராலையும் கிளம்ப முடியாது. கேமை முடித்தா மட்டும் தான் இங்கேருந்து போக முடியும். அதோட இந்த இடத்துக்கு பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள் சில உண்டு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த கண்டிஷனெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து உங்களால் உயிரோட தப்பிக்க முடியும். அந்த கண்டிஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேஸ் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ருயின் வந்து இவங்க தனியாக செத்து போயிருக்கான், அப்புறம் இந்த இடத்துக்கு தனியாக வரக்கூடாது, தனியாக வந்தால் செத்துருவோம், அது கூட ஒரு கண்டிஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம லிங்கு கேட்குறான், டே அந்த கண்டிஷன்லாம் என்னடா இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, உனக்கு எதை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது ருயின் சொல்கிறான், நம்ம நூடுல்ஸ் பண்ணோம்ல அது வெதுன்னு தான் இருக்கும், நம்ம போய் அப்படி சாப்பிட்டுட்டே பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம லிங்க் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறான். கீழே வர ருயின் லிங்குக்கு அங்கே இருக்கிற விதிமுறைகள் என்னென்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு மாதிரி விதிமுறைகள் இருக்கும். நம்ம இப்போ இருக்கிறது மொதல் கதவு, இதே மாதிரி இன்னும் நிறைய கதவு இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கதவுக்கு போக போக விதிமுறைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அங்கங்கே உள்ள விதிமுறைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா அந்த மான்சர் வந்து நம்மளை கொன்றும். நம்ம எவ்வளோ லெவல் அதிகமாக இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி விதிமுறைகளோட ஃபாலோ பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். சில இடத்துல விதிமுறைகள் என்னன்னு கூட நமக்கு புரியறது கஷ்டமாக இருக்கும். இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே அந்த முரட்டு ஆள் வந்து பேட்ரியாக் நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பேட்ரியாக் யாருங்கிறத நம்ம ரியனும் லிங்கு கிட்ட சொல்கிறான். பேட்ரியாக் யாருன்னா ஒரு என்பிசி கேரக்டர், நான் பிளேயபிள் கேரக்டர்னு சொல்லுவாங்க. வீடியோ கேமில் அந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தான் நமக்கு நிறைய நேரம் ஜாப்லாம் கொடுக்கவே செய்யும் வீடியோ கேமில். அந்த கேரக்டரை பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற தப்பிச்சு உயிரோடு இருக்கிற மற்ற எல்லாருமே பார்க்குறதுக்காக ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறாங்க. அங்கே போனால் ஆல்ரெடி அந்த பேட்ரியாக் வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இவங்க வரையும் இவங்களை வெல்கம் பண்ணி, நான் தான் எங்கள் பேட்ரியாருக்கு, நான் உங்களுக்காக ஒரு வேலை வச்சுருக்கேன், அதை நீங்கள் பண்ணியே ஆகணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாருன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, எனக்கு ஒரு சவப்பெட்டி வேணும், அதுவும் கொஞ்சம் அவசரமாக வேணும், அதை செய்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இதுதான் அவங்களோட டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்ரியாக் சொல்கிறாரு. அதோட இங்கே ஒரு மான்ஸ்டர் சுற்றிட்டு இருக்கு, அது ரொம்ப பசியாக இருக்குது, அது ஏற்கனவே இங்கே இருக்கிற உயிரோடு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சாப்பிட்ருச்சு அதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. இதை கேட்குறவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இந்த இடத்துல எபிசோட் 1 முடியும். இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம அடுத்த வர எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.